ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு சிக்கன் கட்லெட் தாங்க பண்ண போகிறோம். பாருங்கள், இவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் சூப்பராக வந்துச்சுங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்து அப்புறம் நம்ம அது ஒரு அரை துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 புல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரம் தேவையோ எவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மையோனஸும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைச்சி எடுத்துருச்சுன்னு. ஃபோன் கொஞ்சம் கோணம் எடுத்துகிட்டு அதனால் கொஞ்சம் வீடியோ இப்படியே ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம கீழே கொஞ்சம் பிளேட்டில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் கொஞ்சம் மெயோனஸ் வச்சுக்கலாம். சீஸ் இருந்தால் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் என்கிட்ட இல்லை, அதனால் நான் இது வச்சுருக்கேங்க, அதை வச்சேங்க. மொஜ்ஜரேலா சீஸ் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், 2 ஷேப்பில் செஞ்சேன். இந்த ஷேப்பில் ஒன்று செஞ்சேன். ப்ரெட்டு இதில் போடுவாங்க, ஆனால் என்கிட்ட ப்ரெட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போடல. ப்ரெட்டு போட்டால் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரவையில் தொட்டு போட்டுக்கலாம் எண்ணெயில். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும், உள்ளாரில் வேகாது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த மெயோனீஸ்லாம் எப்படி வெளியே வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதில் மெயோனீஸ் தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.